பாண்டியன் செந்தில் மேலே ரொம்ப கோவமாக இருக்கிறதுனால செந்தில் வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாரு. இனிமே வேற வழி இல்லை, இந்த வீட்டில் இருந்தோன்னா பெரிய சண்டையாக தான் ஆகும். ஏற்கனவே 2 பேருக்கும் ஒத்து போக மாட்டேங்குது. இப்போ குவார்ட்டர்ஸும் கிடையாது. மீனா அந்த குவார்ட்டர்ஸையும் வேண்டான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் செந்தில் மீனாவோட அம்மா அப்பா வீட்டிலையே தஞ்சமடைகிறாங்க. மீனாவோட அப்பாவுக்கு எப்பவுமே மீனாவும் மாப்பிள்ளையும் தனியாக வந்துடணும், அந்த வீட்டை விட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் விருப்பம். இப்போ செந்திலும் அவங்க வீட்டுக்கு வந்ததுனால அவருக்கு ரொம்பவே சந்தோஷம். எப்படியாவது செந்திலையும் மீனாவையும் பாண்டியன் குடும்பத்திலேருந்து தனியாக பிரித்து தனி வீட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விருப்பத்தை செந்தில்கிட்ட திணிக்கிறாரு. இல்லை மாமா, இப்போ அதை பற்றியெல்லாம் நான் யோசிக்கிற நிலைமையிலேயே இல்லை. என்னோட வேலை திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதுலையே நான் இன்னும் வெளியில் வரவே இல்லை. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் மற்றதை பற்றி யோசிப்பேன். ஆனால் என்ன ஆனாலும் சரி, இனி அந்த வீட்டில் போய் நான் இருக்க போகிறதில்ல மாமா. மாப்பிள்ள, நீங்கள் எடுத்த முடிவு தான் சரியானது. மீனா எப்பவுமே அப்படித்தான், உங்களுக்கு தெரியாததா? நீங்கள் கொஞ்ச நாள் இருங்க, எதையுமே அவசரப்பட்டு எதுவுமே யோசிக்காதீங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். மீனா கிட்ட நானும் அவள் அம்மாவும் சொல்லி சரி பண்ணிடலாம். எது எப்படியோ மீனாவோட அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறதுனால செந்திலுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு போக முடியாது. அது கூட ஒரு வகையில் செந்திலுக்கு நல்ல விஷயம்தான். இனிமே செந்திலோட கதை இப்படித்தான் நகரும்.